ஆது மக்கள்ங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. ஆது மக்கள்லேருந்து இன்றைய பேரரசுகள், காலனித்துவம் செய்தவர்கள், காலனித்துவவாதிகள் வரை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் காமனா இருக்கும். அவங்ககிட்ட பெரிய பெரிய பதவிகள் இருக்கும். பெரிய பெரிய சக்திகள், பவர் இருக்கும். ஆனா அவங்ககிட்ட தவ்ஹீத் இருக்காது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அவர்களை தண்டனை கொடுத்து அழித்து விடுவான். உலக வரலாற்றில ஒரு கேள்வி. எப்படி வந்து சில சமூகங்கள் எல்லாத்தையும் பெற்றிருந்தும், முழுமையாக அழிந்து விட்டன? அவங்ககிட்ட எல்லாமே இருந்ததே. ஆனா அவங்க இப்ப இல்லையே. அவங்ககிட்ட ஆட்சி இருந்தது, தொழில்நுட்பம் இருந்தது, கட்டட வலிமை இருந்தது, ராணுவ சக்தி இருந்தது. ஆனா, அவங்க இது எல்லாம் இருந்தும், இருந்த இடமே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டாங்க. ஒரு மக்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு வரலாறாக ஆயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கை. அந்த சமூகம் தாங்க ஆது மக்கள். ஆது மக்களுடைய சக்திய பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் அல் குர்ஆன்ல அவங்கள பத்தி விவரிக்கிறான் பாருங்க. அது தப்னூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன் என்றான். நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் கட்டிடங்களை அமைத்து விளையாடுறீங்களா என்று கேட்கிறான். உயரமான கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் இதெல்லாம் பெருக்கி காட்டக்கூடிய அமைப்புகளாக அவங்க அதை செஞ்சாங்க. وَتَتَّخِذُونَ மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன் நீங்கள் நிரந்தரமாக வாழப்போறீங்க என்று நினைத்து கோட்டைகளை கட்டுறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அவங்க என்ன நெனச்சாங்க? நாங்க எப்பவுமே நிரந்தரமா இருப்போம் என்று நெனச்சாங்க. வைதா பதஷ்டும் பதஷ்டும் ஜப்பாரீன் நீங்கள் மற்றவர்களை தாக்கும்போது கொடூரர்களாக தாக்குறீங்கன்னு சொல்றான். அது அவங்ககிட்ட ராணுவ சக்தி இருந்தது, அடக்குமுறை இருந்தது, எல்லாத்தையும் இது காட்டுது. வஜஅல்னாலஹும் ஸம்அன் வ அப்சாரன் ஃபீதத்தன் நாங்கள் அவர்களுக்கு கேட்கக்கூடிய திறன், பார்வை, அறிவு எல்லாத்தையும் குடுத்திருந்தோம்னு சொல்றான். அவங்களுக்கு அறிவியல் திறன் இருந்தது. ஆனால் வழிகாட்டுதல் இல்லை. ஹிதாயத் இல்லை. உண்மையான பிரச்சனை எங்கங்க வருது? அவங்க வந்து பலவீனமாக இல்ல. மாறாக அவங்க மிக வலிமையானவர்கள். ஆனா அல்லாஹ்வை மறுத்தார்கள். அகந்தை கொண்டார்கள். அநியாயம் செஞ்சு திரிஞ்சாங்க. இதுதான் அவங்களுடைய வீழ்ச்சியுடைய காரணம். "வதில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு" அவங்க அநியாயம் செய்தபோது நாங்கள் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்றைய உலகத்தோடு இதை பொருத்தி பார்த்தா அப்படியே பொருந்துங்க. இன்னைக்கு பார்க்கும்போது உயரமான கட்டிடங்கள் இருக்கா? இருக்குது. உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்கா? நிச்சயமாவே இருக்குது. ராணுவ ஆதிக்கம் இருக்கா? அதிகமாவே இருக்கு. அறிவியல் முன்னேற்றம் இருக்கா? எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஆனால் ஆது மக்களுடைய அந்த வரலாறை படிக்கும்போது, அல்லாஹ்வுடைய சுன்னத்தே அந்த வரலாறு நமக்கு காட்டுது. யார் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சக்தியை, அந்த ஆற்றலை, அதை அகந்தையை கொண்டும், அநியாயத்தை கொண்டும் யூஸ் பண்றாங்களோ, அல்லாஹ்வுக்கு பணிவோடு இல்லாமல், அவங்க கண்டிப்பாக வீழ்ச்சி அடைவாங்க. ஒரு சமுதாயம் வந்து சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா, அதுவே அது உண்மையில இருக்கு என்பதற்கு அர்த்தம் இல்ல. ஆர்க்கிடெக்சர் ரீதியாக அதன் உச்சத்தை அடைந்திருந்தாங்க ஆது மக்கள் இல்லைங்களா? "அத்தப்னூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன்" என்று அல்லாஹ் சொல்றான். உயரமான இடங்கள்ல நினைவு சின்னங்கள்லாம் நீங்க ஏற்படுத்துறீங்களான்னு சொல்றான். இண்டஸ்ட்ரியலா அதனுடைய உச்சத்தை அவங்க அடைஞ்சிருந்தாங்க. "வதத்தஹிதூன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன்" நிரந்தரமாக வாழ்வது போல கட்டடங்கள கட்டுறீங்களான்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது மிலிட்டரி ரீதியாக, ராணுவ ரீதியாக அவங்க வந்து உச்சத்தை அடைந்திருந்தாங்க. "வைதா பதஷ்தும் ஜப்பாரின்" என்று சொல்லலாம். மற்றவர்களை பிடிக்கும்போது கொடுங்கோலர்கள் போல பிடிக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து சயன்டிஃபிக்கலாவும் அவங்க என்ன செஞ்சாங்க? சிறந்து விளங்குனாங்க. அவங்ககிட்ட அறிவு இருந்தது, பெர்செப்ஷன் இருந்தது. 26வது ஆயத் நம்ம பார்க்கலாம். அவங்க கிட்ட கட்டிட வளர்ச்சி இருந்தது, தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தது, ராணுவ சக்தி இருந்தது, அறிவியல் திறன் இருந்தது. ஆனா தௌஹீத் இல்ல. அவங்க அநியாயம் செஞ்சாங்க. அகந்தையின் உச்சத்துல இருந்தாங்க. இன்றைய சக்தி வாய்ந்த நாடுகள்ல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் காலனித்துவம் செஞ்சாங்க மற்ற நாடுகள. எவ்வளவு அநியாயங்கள் செஞ்சாங்க. இதே ஆது மக்கள் போல. அவங்க கிட்டயும் இதே மாரி ஆர்க்கிடெக்சர் ரீதியாக உயர்ந்து விளங்குறாங்க இன்னைய வரைக்கும். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நெறைய உயரமான ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு. உயரமான பில்டிங்ஸ கட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, போட்டி போட்டுக்கொண்டு. வானத்தை தொடக்கூடிய கட்டிடங்கள் இன்னைக்கு கட்டப்படுது. அவங்க கிட்டயும் இண்டஸ்ட்ரியல் பவர் இருந்தது. உலக பொருளாதாரம், கட்டுப்பாடு, வளங்களுடைய ஆதிக்கம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்காங்க. ஆதி மக்கள் எப்படி நம்ம நிரந்தரமா வாழ்வோங்கிற நிலைமையில இருந்தாங்க. இவங்க இந்த சிஸ்டம் ஒருபோதும் விடாது இருந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நவீன வல்லரசு நாடுகள். அதே போல மிலிட்டரி பவரும் அதிகமா இருக்கு. உலகளாவிய தாக்குதல் திறன் கொண்ட சூப்பர் பவர் டாமினன்ஸா இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய வல்லரசுகள். ஆதி மக்கள் எப்படி கொடூரமாக தாக்குனாங்களோ, இன்று அதே போல பிற மக்களை, அப்பாவி மக்களை தாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சயன்டிஃபிக் ரீதியாக, அறிவியல் ரீதியாக ஏஐ, டெக்னாலஜி, ஸ்பேஸ் ரிசர்ச்ன்னு எல்லாத்துலயும் உச்சத்த தொட்டிருக்கிறாங்க இப்போ.
எப்படி ஆது மக்களுக்கு பெர்செப்ஷன் இருந்ததோ, இவங்களுக்கும் அறிவுடைய உச்சம் இருக்கு. ஆனா, இது எல்லாமே இருந்தும் நீதியோடு அவங்க நடக்கிறாங்களா? என்று கேட்டால், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடூரமான காற்றால் அவங்கள அழித்தானோ, முழுமையான அழிவு அவங்களுக்கு வந்ததோ, அதே போல இவங்களுக்கும் அழிவு வந்தது. அவங்க மத்தியிலே மன அழுத்தம் வந்தது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தது, அநியாயக்கார அமைப்புகள் இருந்தன. அவங்க சமூகங்கள் உடைந்து போச்சு. இது என்னன்னா மெதுவான வீழ்ச்சி, பொறுமையாக. பொருள் வளர்ச்சி என்பது வந்து வெற்றி கிடையாதுங்க. ஜிடிபி இருக்கலாம், பில்டிங்ஸ் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லை என்றால் ஒண்ணுமே பலன் இல்ல இது இருந்தும். அநியாயம் வீழ்ச்சிய தான் எப்பவுமே உண்டாக்கும். அறிவு மட்டும் போதாது. மாறாக ஹிதாயத் இருக்க வேண்டும். நேர்வழி அவங்க கிட்ட இருக்கணும். இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் வல்லரசுகளும் இதையே தான் நினைக்கிறாங்க. ஆது மக்கள் போல. நாம என்றுமே இருப்போம். நமக்கு அழிவே வராது என்பது போல நினைக்கிறாங்க. அவங்களுக்குரிய வீழ்ச்சி வந்து வெளியில இருந்து வரலங்க. அவங்க உள்ளுக்குள்ள இருந்தே வந்தது. உள்ள இருந்தே அவங்க கொலாப்ஸ் ஆனாங்க. நீதி இல்லாத ஒரு முன்னேற்றம் எப்பவுமே நிலைக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாத ஒரு சக்தி என்பது ஆபத்தானது. அறிவு என்பது வழிகாட்டலோடு இருக்கணும். இல்லை என்றால் அது நாசத்துல தான் போய் முடியும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு சமூகமும் சோதனையில இருக்கு. சாது மக்கள் பலவீனமாக இருந்ததாக அழியல. மாறாக அவர்கள் அல்லாஹ்வை மறந்த வலிமையாளர்களாக இருந்ததனால் அழிந்தாங்க. காலனித்துவ சக்திகள் எப்படி அழிந்தது என்ற வரலாறை பார்க்கலாங்க. ஆது சமூகத்தோடு அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம அத பார்க்கலாம். அல் குர்ஆன்ல வரக்கூடிய பேட்டர்ன் சுனனுல்லா அல்லாஹ்வுடைய சுன்னத்தை வைத்து நம்ம பார்த்தால் நமக்கு தெளிவாக புரிஞ்சிரும். எப்படி காலனித்துவ சக்திகள் எழுச்சியில இருந்தது, ஆதிக்கம் செலுத்திச்சு, கடைசியா வீழ்ச்சியில போனது என்பதை பார்ப்போம். பிரிட்டிஷ் பேரரசு பார்க்கலாம். பிரிட்டிஷ் எம்பையர். தி எம்பையர் ஆன் விச் த சன் நெவர் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்தியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஆசியா முழுவதும் ஆட்சி செய்த பொருளாதார, கடற்படை, நிர்வாக சக்தி எல்லாம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கிட்ட ஒரு காலத்துல. ஆனா வளங்களை சுரண்டுனாங்க. மக்கள் மீது அநியாயம் செஞ்சாங்க. கலாச்சார அழுத்தம் குடுத்தாங்க. வேர்ல்ட் வார் 1, 2ல பொருளாதார சிதைவு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. வீழ்ச்சியுடைய பாதையில போனாங்க. இந்தியா வந்து 1947ல ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சுச்சு. 20ஆம் நூற்றாண்டுடைய பேரரசு முற்றிலும் சுருங்கிச்சு. இந்த உலக சக்திகள் இருந்தாலும் பேரரசுகள் இல்ல. அடுத்தது பிரெஞ்சு காலனித்துவம். பிரெஞ்சு கொலோனியல் எம்பையர் என்று சொல்லுவாங்க. அல்ஜீரியா, துனிசியா, மொரோக்கோ, மேற்கு ஆப்பிரிக்கா இங்க எல்லாத்தையும் கலாச்சார ஆதிக்கம் அவங்க செலுத்துனாங்க. ஆனா கடுமையான அடக்குமுறை செஞ்சாங்க. அல்ஜீரியன் வார் நடந்தது. அப்படியே இந்த அல்ஜீரியன் வார் 1954லேருந்து 1962 வரைக்கும் நடந்தது. பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. பல காலனிகள் வந்து சுதந்திரம் பெற்றன. அடுத்து ஸ்பானிஷ் எம்பையர், ஸ்பானிய பேரரசு. லத்தீன் அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் என்ன செஞ்சாங்க? தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் சுரண்டுனாங்க. பழங்குடியினரை அழிச்சாங்க. மத கலாச்சாரத்துக்கு திணிப்பை ஏற்படுத்தினாங்க. இறுதியில வீழ்ச்சி அடைஞ்சது. 19ஆம் நூற்றாண்டுல லத்தீன் அமெரிக்கா நாடுகள் விடுதலை பெற்றன. 1892ல ஸ்பெயின் வீழ்ச்சி தான் அடைஞ்சாங்க. அடுத்து போர்ச்சுகீஸ் பேரரசு இல்லைங்களா? போர்ச்சுகல் எம்பையர் உச்சத்துல இருந்தாங்க. இந்தியா, பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள். பிரச்சனை என்னாச்சு? கடுமையான சுரண்டல் இருந்தது. அடிமைகளை விற்றாங்க. மக்களை அடிமைகளாக விற்றாங்க. 20ஆம் நூற்றாண்டுல அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. காலனிகள் விடுதலை அடைந்தது. 1970கள்ல முற்றிலும் அதற்கு முடிவு வந்துச்சு. அடுத்து பெல்ஜியம், காங்கோ பார்க்கலாம் இல்லைங்களா? மிக கடுமையான உதாரணம். கிங் லெப்போர்டு 2 மில்லியன் கணக்கான மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. முடிவு என்னாச்சு? உலகம் கண்டனம் அறிவிக்க விட்டுச்சு. கட்டுப்பாடை இழந்தாங்க. டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு அறுப்படை தாங்க. "வத்தில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ظலமு" அவங்க அநியாயம் செய்தபோது நாம் அவங்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆது அலைஹிஸ்ஸலாம் போல சமூகம் போல நிரந்தர அழிவு இல்லனாலும், பல அழிவுகளை இந்த காலனித்துவவாதிகள் வந்து பெற்றாங்க. பொருளாதார நெருக்கடி இருக்கு இன்னைக்கு, அரசியல் பிரிவுகள் இருக்கு, சமூகம் உடைஞ்சு போச்சு, உலக ஆதிக்கம் குறைஞ்சு போச்சு. அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சுட்டாங்க. இந்த காலனித்துவ சக்திகள் கிட்ட அறிவு இருந்தது, அமைப்பு இருந்தது, சக்தி இருந்தது. ஆனால் தவ்ஹீத் இல்லை. நீதி இல்லாத இடத்தில் அல்லாஹ் ஒருபோதும் அதை நிலைத்து நிற்க வைக்க மாட்டான். எந்த பேரரசும் வந்து நிரந்தரம் கிடையாது. பிரிட்டிஷ் கூட கிடையாது, ஸ்பானிஷ் கூட இல்ல. வீழ்ச்சியுடைய பாதையில தான் எல்லாமே போனாங்க. அவங்களுடைய சிதைவு என்பது வெளியில இருந்து வரல. அவங்களுக்கு உள்ளேருந்தே ஒரு மாரல் கொலாப்ஸ் மூலியமாக வந்தது. முஸ்லிம்களுக்கான பாடம் என்னன்னா, வெறும் முன்னேற்றம் மட்டும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இது மட்டும் அல்லங்க வெற்றி. தவ்ஹீத் இருக்கணும், நீதி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இது இருந்தால் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி. அப்போதான் அந்த சமுதாயம், நாகரிகம் வளர்ச்சியுடைய பாதையில போகும். நிரந்தரம் என்பது அல்லாஹ்வுக்கு தான், பேரரசுகளுக்கு கிடையாது. அநியாயத்தின் மீது கட்டப்பட்ட எந்த சக்தியா இருந்தாலும் அது நீடிக்காது. அறிவு, சக்தி, தொழில்நுட்பம் இது மட்டும் போதாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தேவை. வரலாறு நமக்கு என்ன எச்சரிக்குதுன்னா, தௌஹீத் இல்லை என்றால் ஒருபோதும் அந்த நாகரிகம் நிலைக்காது. இதை புரியாதவங்க மீண்டும் மீண்டும் அதே தண்டனை தான் அனுபவிப்பாங்க.